அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிறந்ததுலேருந்து நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற முடியல. சகல விதத்திலையும் நிறைய சங்கடங்களோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கான வேலை, எனக்கான பொருளாதாரம், எனக்கான குடும்பம், எனக்கான தொழில் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று நடக்குது. ஏன் ஜாதகம் பொய்யா, ஜோதிடம் பொய்யா, இல்லை சொல்கிறவங்க பொய் சொல்கிறாங்களா, இல்லை ராசி பலன்களை கேட்டால் நல்லா இருக்குதே, அருமையாக சொல்கிறாங்களே, அமர்க்களமாக இருக்குதே, அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், நீங்கள் ராஜாவை ஆயிடுவீங்க, மந்திரி ஆயிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, லட்சாதிபதி ஆயிடுவீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. இதை சொல்கிறதெல்லாம் கேட்குற போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் படுற கஷ்டங்கள் அப்படிங்கிறது நரக வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி சந்தேக கேள்விகள் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, அதாவது ஜோதிடம் பொய் கிடையாது, ஜாதகம் பொய் கிடையாது. நம்புறவங்களுக்கு அது உண்மையாகவே இருக்கும். நம்புறவங்களுக்கு அது உண்மையாகவே தான் இருக்கும். நம்பாதவங்களுக்கு அது பொய்யாக தான் இருக்கும். சரி, நம்பிக்கை வச்சேன். இது வரைக்கும் எந்த தெய்வம் என்னை காப்பாற்றிருக்குது? நான் போகாத கோயில் இல்லை, நான் வேண்டாத தெய்வம் இல்லை. இன்ன வரைக்கும் நிறைய தானம், தர்மம், புண்ணியம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை துரோகங்களை நான் சந்திக்கிறேன். செய்யாத தப்புக்கு வீண்பலிகளை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. வாயை திறந்தால் சண்டை தான் வருது. யாரை நம்பியும் பயணிக்கவே முடியவில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோடு இருக்கிறோம். என்னையா காரணம்? ஜாதகம் பார்த்தா அந்த தசையில் நல்லா இருப்பீங்க, இந்த புத்தி காலத்தில் நல்லா இருப்பீங்க, இந்த தசையில் உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும், இந்த புத்தி காலத்தில் உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நீ இல்லை ப்ரைவேட்டில் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க, உங்கள் தொழில் சூடு பிடிக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தசா புத்தி காலத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நடந்த பாடு இல்லை அப்படின்றதும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்கான பதிவு தான். தயவுசெய்து முழு மனதோடு இந்த ஒரு சொல்லக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களை மட்டும் கேளுங்க. அதாவது நம்ம பிறந்த ஜாதக குறிப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன கிழமையில் பிறந்திருக்கிறோம், நாம் பிறக்கிற போது என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த திதியில் பிறந்திருக்கிறோம், எந்த நாள், என்ன ஓரை, அந்த காலம் என்ன காலம், நம்ம பிறக்கிற போது அந்த நிமிஷத்தில் என்ன காலமாக இருந்துச்சு, அது ராகு கால வேலையா, குளிக கால வேலையா, இப்படி வேலை காலங்களும் உண்டு, ஓரை காலங்களும் உண்டு. இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, அவன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதற்குத்தான் ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடாது, லக்ன பலனையும் சேர்த்து பார்க்கணும். ராசி பலன் மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது 120%, 30% கூட வேலை செய்யும். ஆனால் லக்ன பலன் மீதி இருக்கிற 70% பலனையும் கொடுத்துரும். ஆக லக்ன பலனையும் பார்க்கணும், ராசி பலனையும் பார்க்கணும், நட்சத்திர பலனையும் பார்க்கணும். நாம் பிறந்த ஓரை காலம், நாம் சூரிய ஓரையில் பிறந்தோமா, சுக்கிர ஓரையில் பிறந்தோமா, என்ன ஓரையில் பிறந்திருக்கிறோம், நாம் என்ன காலம், ராகு காலத்தில் பிறந்தோமா, குளிக காலத்தில் பிறந்தோமா, என்ன காலத்தில் பிறந்திருக்கிறோம், நம் பிறந்த நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, அதற்கான பலாபலன் என்ன, அதுக்கப்புறம் நாம் பிறந்த திதி, வளர்பிறை திதிகள் அப்படிங்கிறதும் தேய்பிறை திதிகள் அப்படிங்கிறதும் உண்டு. மொத்தம் 30 திதிகள். எந்த திதியில் பிறந்திருக்கிறோம், இந்த திதிக்கான கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும், அப்போ திதி சூனிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆக இந்த சூனியாதிபதிகளோட கையில் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கி இருக்குதா, அல்லது நாம் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் நமக்கு யோகாதிபதி அபயோகி இருக்கிறாங்களே, அப்போது நம்மளுடைய வாழ்க்கை அவயோகியனுடைய பிடியில் சிக்கி இருக்குதா, அல்ல யோகாதிபதியினுடைய பிடியில் சிக்கி இருக்குதா, இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். ஆக நாம் பிறக்கின்ற பொழுது பகலில் பிறந்தவர்களுக்கும் இரவில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பலாபலன் நிச்சயமாக உண்டு. ஆக ஒரு கரணம் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் பகுதி 12 மணி நேரம். அதனால்தான் இந்த 12 மணி நேரம் அப்படிங்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் சென்டரில் நிற்கும். ஆக காலை 6 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி, சாயங்காலம் 6 மணிலேருந்து காலை 6 மணி, இந்த 24 மணி நேரத்தில் ரெண்டாக பிரித்தா 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரம் அப்படிங்கிற சென்டரில் ஒரு புள்ளி வச்சு பார்த்தோம்னா அந்த டிவைடு டபுளாக இருக்கும். அப்போ 24 மணி நேரத்தில் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது, அதான்
கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது. அப்போ அவர் அந்த கரணத்தை தெளிவாக பார்க்கணும். அப்போ அந்த கருணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நம்ம வலுவான நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இதையும் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நமக்கான யோக திசை தான், நமக்கான கருண திசை தான், நமக்கு திதி சூனிய திசைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். இதுக்கப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி 56 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கலாம். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவைகளை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் 56 கேள்விகள் உண்டு. இந்த 56 கேள்வியில் ஒரு ஜோதிடர்கிட்ட எத்தனை கேள்வி கேட்க முடியும்? நீங்களே பாருங்க, எத்தனை கேள்வி கேட்க முடியும். ஆனால் கேள்விகள் உண்டு. அதில் நமக்குன்னு அத்தியாவசியமாக என்ன? குழந்தை நல்ல நேரத்தில் பிறந்திருக்குதா, அடுத்து எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், தாய்க்கு எப்படி இருக்கும், தந்தைக்கு எப்படி இருக்கும், இவருடைய கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து வளர்கிற போது நல்லா படிக்குமா, நல்லா படிக்குமா, என்ன படிப்பு படிக்கும், எந்த துறையை சார்ந்த படிப்பு எடுத்து படிக்கணும், அப்போ என்ன வேலை கிடைக்கும், என்ன வேலைக்கு போகும், அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்குமா, இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இல்லை செட் ஆகலை, வேலை செட் ஆகலை, சுயமாக தொழில் பண்ணுறேன், இந்த தொழில் அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, நான் என்ன தொழில் பண்ணணும், இந்த கேள்விகளெல்லாம் கேட்போம். இல்லை நான் வேலை தான் பார்க்கணுமா, இல்லை சொந்த தொழில் தான் பார்க்கணுமா, இல்லை அடிமை வேலை தான் நான் பார்க்கணுமா, இதையெல்லாம் தாண்டிட்டு இதுவும் இல்லை இல்லை நான் ஒரு சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், என்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படி ஒரு கேள்வி இருக்குது. சரி அந்த வியாபாரத்தை பண்ண எனக்கு லாபம் கிடைக்குமா, இப்படி பல கேள்விகள். கல்யாணம், எனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடியுமா, வரக்கூடிய மனைவி கணவன் என்னை நல்லா பார்த்துக்குருவாங்களா, அந்தஸ்தான இடத்துல முடியுமா, கௌரவமான இடத்துல முடியுமா, வசதியாக இருப்பாங்களா, டாப் லெவலில் இருப்பாங்களா, மாமியார் மாமனார் நல்ல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லுவாங்களே, புகுந்த வீடு நல்ல வீடாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் புகுந்த வீடு பெரிய பணக்கார வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் எதிர்பார்ப்பு உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் ஜாதகம் ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணாமல் நாம் அந்த இடத்த அந்த இலக்கை அடைய முடியாது. என்ன படிப்பெடுத்து படித்தா அவன் நல்லா வரலான்றது கூட ஜாதகத்தில் தெளிவான விளக்கம் இருக்கையா, இல்லாமல் கிடையாது. படிப்பே படிக்க முடியல, ஸ்கூலில் சேர்த்து விட்டதோட சரி, அதுக்கப்புறம் 1வது 2வது 5வது வரைக்கும் தான் நல்லா படித்தான், அதுக்கப்புறம் படிப்பே நல்லா இல்லை, படிக்கிற போதே கையை ஓங்கிட்டான் ஐயா வாத்தியார, பின்னாடி வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு, என்ன காரணம் தெரியல, ஜாதகம் சரியில்லை. உண்மைதான், ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. தொழில் பண்ணி லட்சமாக கோடி கோடியாக கடன் ஐயா, அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆக ஒவ்வொரு பாவகமும் 1000 விளக்கங்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ஆக ராசி பலன் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆக பேசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது ராசி பலன், லக்ன பலத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு புரியும். அப்போ வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நான் முடங்கி போய் தான் கிடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த லக்னம் அப்படிங்கிறது உயர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த லக்னத்தில் பிறந்த 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கான அதிபதி வாழ்க்கையில் முடங்கி விட்டால் அந்த ஜாதகர் பிறப்பிலிருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். அந்த லக்னம் முடங்காமல் இருந்த ராசி அதிபதி முடங்கிவிட்டால் உடலாலும் மனதாலும் நோயாலும் துன்பப்பட்டு கடனாலும் பல வேதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பார். அங்கே அவர் ராசியாதிபதியும் முடங்காமல் இருக்க வேண்டும். ஆக இந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஜாதகத்தில் நமக்கு கண்டிப்பாக திதி சூனியத்தில் மாட்டாமல் இருக்கணும். ஒருவர் பிறந்த திதிக்கு சூனியாதிபதியாகவே லக்னாதிபதி வருவார். என்னையா பண்ண முடியும், எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இந்த லக்னத்திலிருந்து 11ஆம் அதிபதி அவர் சரலக்கணமா ஸ்திரலக்கணமா உபயலக்கணமா சரராசியா ஸ்திரராசியா உபயராசியா, எந்த ராசிக்கு எந்த தன்மையில் பிறந்திருந்தால், எந்த தன்மை ராசித்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு அந்த இடம் பாதகமாக வருமா, அதையும் பார்க்கணும் இல்லையா, பாதகம் இல்லாமல் இருக்குமா. இப்படி எதிர்பார்த்து ஏமாற்றங்களை நான் சந்திக்கிறேன், என்னோட அபிலாசைகள் பூர்த்தியாகப்படவில்லை, தேவைகளை தேடி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே 11ஆம் இடம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்குது. இதையெல்லாம் பார்க்கணும். 10ஆம் இடம் தொழில் பண்ணேன், கடன் பட்டுட்டேன், தொழில் பண்ணேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், தொழில் தான் என்னை வாழ வச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு தொழில் புகழின் உச்சத்திலேருந்து இன்னைக்கு இறங்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் அது நடக்கலை? அப்போ 10ஆம் இடம் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்ன வரைக்கும் நான் அடிமை வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லை. 3ஆம் இடமும் 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாமே. பூர்வீகத்தில் போய் வாழவே முடியல,
என்னால் பூர்வீகத்தில் ஒரு துரும்பை கூட நான் அனுபவிக்க முடியல. 5ஆம் இடத்துல ஏதோ பிரச்சனையாக இருக்குதே. எவ்வளவோ தானம் தர்மம் புண்ணியம் பண்ணி பார்த்துட்டேனே என் வாழ்க்கையில். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டேன். எனக்குன்னு எதுவுமே சாத்தியப்பட மாட்டேங்குது. 9ஆம் இடத்துல ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அப்போ 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குது. முன்னோர்கள் பித்ருக்கள் வழி ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் உண்டு. சொந்த வீடு கட்டி தான் நான் சூனியத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வண்டி வாங்கி தான் எனக்கு பிரச்சனையாகவே வந்துச்சு. ஓசி வண்டி ஓட்டிகிட்டு இருக்க போதெல்லாம் நான் நல்லா இருந்தேன். ஒரு பழைய வண்டி வாங்கி ஓட்டுற போதெல்லாம் நல்லா இருந்தேன். புது வண்டி வாங்கி தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. புது வண்டி வாங்கினா எனக்கு ராசியாக இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அங்கே 4ஆம் இடத்துல பிரச்சனையாக இருக்குது. அம்மாவே எதிரியாக இருக்கிறாங்களே. இந்த 4ஆம் இடத்து அதிபதி எங்கேயோ 6ல் இருக்கிறார். 6ஆம் அதிபதி எங்கேயோ 4ல் இருக்கிறாரு. அம்மாவே எதிரியாக இருக்கிறாங்க. அப்பாவே எதிரியாக இருக்கிறாரு. 9ஆம் இடத்து அதிபதி எங்கேயோ 6ல் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி எங்கேயோ 9ல் இருக்கிறாரு. பல விஷயங்கள் உண்டு. இதையெல்லாம் நாம் சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஆய்வு செய்யாமல், அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அப்படி இப்படி பூராம் பொய், பித்தலாட்டம், பிராடு, ஜோதிடர்கள் எல்லாமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னையா நியாயம் இருக்குது? இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஐயா. இவ்வளவு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்த ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் கஷ்டத்தில் சிக்கவே மாட்டார். அவர் கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஐயா, இந்த வரைக்கும் நான் எதுவும் ஜாதகமே பார்க்கல, எனக்கு நடக்கலாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அதல பாதாளத்தில் போனதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்? அந்த ஜோதிடரை தேடி போவோம். ஜாதகத்தை கட்டாயம் பார்ப்போம். பார்க்காமல் இருக்கவே முடியாது. ஐயா, ஒன்றுமே கிடையாது. நல்லா படித்து நல்ல வேலை வாங்கினதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு குடும்பமே வேணான்னு சொல்லி பற்றற்ற நிலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்குது. ஒரு அருமையான காணொளியில் போட்டிருந்தாங்க ஐயா. அரசு அதிகாரி வேலையை பார்த்துட்டு அந்த வேலையிலேருந்து அவர் வேலையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய் இன்றைக்கி ஒரு அதிதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். கையேந்தி பிழைக்கிறார். அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் உண்டு. ஆக யாருமே யாரையும் குறை சொல்லி காரியம் இல்லை. சுய ஜாதகத்தை நான் சொன்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் தெளிவாக ஆய்வு செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டோம், நஷ்டப்பட மாட்டோம், நல்லா தான் இருப்போம். ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. உண்மையை தெரிஞ்சுக்கங்க. ஜோதிடத்தில் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. 19 வருஷம் சனி திசை பிச்சு எடுத்துட்டு தான் விடும், பிச்சை தான் எடுக்க விடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை மாற்ற முடியுமா? அப்போ அந்த தசை வரக்கூடிய காலம் எப்போ எனக்கு சனி திசை ஆரம்பிச்சிச்சு, எப்போ எனக்கு முடியும், இடையில இருக்கிற புத்தி காலமெல்லாம் என்ன சொல்லுது, இடையில இருக்கிற அந்தர காலங்களெல்லாம் எனக்கு என்ன சொல்லுது, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் மாமாவுக்கு எப்படி இருக்கும், மச்சானுக்கு எப்படி இருக்கும், தாத்தாவுக்கு எப்படி இருக்கும், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 7வது கல்யாணம், எத்தனை பேர், இதெல்லாம் பேசி வெட்டியாக ஜோதிடம் பார்த்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக நாம் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம், கண்டிப்பாக நாமயோகமே ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி வச்சுருக்கும். சும்மா ஒன்றும் ஜோதிடத்தில் சொல்ல வைக்கலை. ஆக ஆயுஷ்மன் நாமயோகத்தில் பிறந்தமா, பிரிதி நாமயோகத்தில் பிறந்தமா, வைத்திருதி நாமயோகத்தில் பிறந்தமா, எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கோன்னு பார்த்துட்டு அந்த நாமயோகத்துக்கான கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன செய்யுது, என்ன தசை தசா புத்தி தெளிவாக பாருங்கள். தப்பே கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அதனால தான் ஒரு பஞ்சாங்கத்தில் எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் ஐயா, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். கல்யாணத்திற்கு மட்டும் முகூர்த்த நேரத்து தன்னைக்கு மட்டும்தான் விழுந்து விழுந்து நல்ல நேரம் பார்த்து பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமெல்லாம் பார்க்குறதெல்லாம் சும்மா ஏனோதானம்னு சொல்லி ஒரு நேர காலத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லுவார், நல்ல நேரத்தில் தான் பார்த்து கல்யாணம் முடித்தேன், வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. என்னென்னு கேட்டால் இங்கே என்ன நடந்திருக்கும், அவர் சும்மா ஒரு ராசி பொருத்தத்தை மட்டும் வச்சு 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மாதிரி பொருத்தம் பார்த்துருப்போம். ஆனால் கண்டிப்பாக அந்த வரன் அவர்களுக்கு கண்டிப்பாக செட் ஆனால் அவங்க இல்லற வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குழந்தை பேர் பெற்று செல்வங்கள் பெற்று நல்லா வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்றதுக்கு நாமயோகத்திற்கான அதிபதிகளையும் பார்க்கணும், நாமயோகத்துக்கான நட்சத்திரங்களையும் பார்த்து 2 பேர்த்துக்கும் உள்ள நாமயோகத்தையும் பார்த்து 2 பேர்த்துக்கான அந்த நட்சத்திரங்களையும் பார்த்து கரெக்டாக செட் பண்ணி யோக நட்சத்திரங்களில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. ஆக செட் ஆகாத ஒரு நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவயோக நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு 10 பொருத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த பொண்ணு பிறந்த நாமயோகமோ பையன் பிறந்த நாமயோகத்திலும் அந்த நட்சத்திரங்கள் அபயோக நட்சத்திரங்களாக இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கொடுத்து விட்டுருவோம். இங்கே என்ன நடக்கும், பகையான நட்சத்திரங்களை எடுத்து நம்ம பலன் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு செஞ்சுருப்போம். ஆனால் அது ஆகாது.
ஆக நாமயோகத்துக்கு கரெக்டாக முடிவு பண்ணணும். கருணநாதனுடைய நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும். திதி சூனிய நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கணும். ஆக 2 பேர்த்துக்குமே ராசி லக்ன பலன் கண்டிப்பாக பார்க்கணும். சம்பந்தக்காரர் ஒத்து போவாரான்னு முதல்ல பார்க்கணும். சம்பந்தக்காரவங்க ஒத்து போவாங்களா? ஐயா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா சம்பந்திகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ராசி அதிபதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்கள சரியாக பாருங்கள். அவங்க பகையில் இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள், நட்பில் இருக்காங்களா, சமத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படியாக பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி போகிறோம். எதுவுமே பார்க்காம கல்யாணம் முடிச்சவங்க நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. கேள்விகள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா அதான் சொல்லிட்டோமே, நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. பார்க்காமல் செய்தவர்கள் கூட அவருடைய ஜாதகங்கள் அப்படிங்க சரியாக இருக்கும். அதனால் அவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க. ஆக எல்லாருமே பார்க்காம செய்ய முடியுமா? நடு ரோட்டில் போனேன், வண்டி வாங்க நம்ம மேலே மோதாதா? நான் போனேன், நடு ரோட்டில் போனேன், எந்த ஒரு ஆக்சிடென்ட் எந்த வண்டியும் வராமல் வந்திருக்கும், நடு ரோட்டில் போயிருப்போம். வண்டிகள் வந்துக்கிட்டு இருந்தால் நடு ரோட்டில் போகுமா? கேள்விகள் இதுதான். இதெல்லாம் புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு உறுதுணையாகத்தான் இருக்கும். நம்மளை வாழ வைக்கிறதுக்கு பக்கபலமாக தான் நிற்கும். ஆனால் நாம் பயன்படுத்துகிற விதம் தான் சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன். அதனால் எல்லா விஷயங்களுமே தெளிவாக ஆய்வு பண்ணி சரியான முறையில் பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் யாரும் எந்த கஷ்டமும் படமாட்டோம். ஆக அதை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து தான் தீரும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது அந்த காலத்தில் வந்து தான் தீரும். ஆக தெரிஞ்சிருந்தே மழையில் நனையிறது அப்படிங்கிறது தப்பு தானே? ஆக ஒரு சாதாரண பேசிக்கான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஆக இவ்வளோ விஷயங்கள் உண்டுங்க ஐயா. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து எந்த ஒரு குறையும் பட்டுக்கிறாம உங்களை நீங்களே சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தை சரியான ஒரு வழிகாட்டிக்கிட்ட கொடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கை மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வழிகள் ஜாதகத்தில் இருக்கும் ஐயா. நம்பிக்கையோடு நீங்கள் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். தோற்று போயிட மாட்டோம். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சுத்தான் தீர்வோம் என்று கூறி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பதிவில் நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஜாதகம் அனுப்புங்க. நான் யூடியூப்பில் இப்போ என்ன பேசியிருக்கிறோன்னு இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கலாம். நல்லதோ கெட்டதோ ஜாதகத்தில் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. அதை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பலன் என்கிட்ட எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் வருத்தப்படுறதுக்காகவும் சந்தோஷமான விஷயத்தை மூடி மறைக்கிறதோ கெட்ட விஷயத்தை மூடி மறைக்கிறதோ வேண்டவே வேண்டாம். எதையுமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்த்தாப்பில் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒதுங்கி போக போகிறோம். அவ்வளவுதான். தற்காத்துக்கிற போகிறோம். அவ்வளவுதான். தேவையில்லாமல் ஏன் அதில் போய் மாட்டணும் அப்படிங்க. இதுக்கு தான் ஜாதகம். அதனால் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உண்டுங்க ஐயா. விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.